இந்த வேளையை கர்த்தாவே எல்லா தடையும் நீக்கி போடும்படி ஜெபிக்கிறோம். இன்டர்நெட் மூலமாக நாங்கள் சந்திக்க இந்த வேளையிலே எல்லா இணைப்பும் சரியாக இருக்கட்டும் ஜெபிக்கிறோம். எல்லோரும் இணைந்து ஜெபிக்க இருப்பித்தாரும். ஒருவர் ஜெபிப்பதை மற்றவர் கேட்கவும், ஒருவர் பாடுவதை மற்றவர் கேட்கவும், ஒருவர் செய்தியை மற்றவர் கேட்கத்தக்கதான கிருபை தந்து நாங்கள் ஆவின் அபிஷேகத்தோடு பரிமாறிப்பட கிருபித்தாருங்கப்பா. அர்ப்பணிப்பும் குறிப்பிடுத்திக் கொள்வோம். எல்லா துதியும் என்னமை நீர்மாற்றம் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நமது ஜெபம். ஆமென். வேத பாடம் நம் மத்தியில் இருக்கிற சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் வேத பாடத்தை வாசிப்பார்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 5 முடிய. வாக்கியபடியாக இந்த குறிப்பிட்டுள்ள வேத பகுதி 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் முதல் 5வது வசனம் முடிய. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கும்படியாக குடிக்கப்பட்டுள்ள வேத பகுதி வாசித்தாயிற்று. ஆமென். சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் நம் மத்தியிலே இந்த பாடலை பாடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்காய் மாறித்தேனானாலும் சதா காலம் உயிரோடெழுந்தேன், இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே, இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. உனக்காய் மாறித்தேனானாலும் சதா காலம் உயிரோடெழுந்தேன், இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே, இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. சீயோனே கம்பீரி, சாலேமே நீ சோதரி, சீயோனே கம்பீரி, சாலேமே நீ சோதரி, துதி கனமே மகிமை செலுத்து, துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே, சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே, சொன்னபடி அன்று உயிர்த்தெழுந்தாரே. சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி, சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி, துதி கனமே மகிமை செலுத்து, துதி கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. சுத்த திருச்சபையே பாறை சாற்றிடு நற்செய்தியை, சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார். சுத்த திருச்சபையே பாறை சாற்றிடு நற்செய்தியை, சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார். சீயோனே கம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்திரி,
என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவன் நல்ல மார்க்கமிதுவே. நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம். நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவன் நல்ல மார்க்கமிதுவே. நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம். சீயோனே கம்பீரி, சாலேமினி சோதரி. சீயோனே கம்பீரி, சாலேமினி சோதரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. இப்பொழுதும் நம் மத்தியிலே சகோதரர் சுவிசேஷகர் ஜெயச்சந்திரன் பீகார்ல இருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பண்டிகை குறித்து கர்த்தருடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆன்லைன் ஜெப குழுவாக நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஓவர் டு சகோதரர் ஜெயச்சந்திரன். அல்லேலூயா. ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இணையதள நேரலை ஜெப குழுவிலே இணைந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்தலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இட்ஸ் a great pleasure and privilege to share the Lord's message amongst you today. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை உங்கள் மத்தியில் இந்த நாளில் பகிர்ந்து கொள்வது பெரிய பாக்கியமாக எண்ணுகிறேன். இன்று விசேஷமான ஒரு செய்தியாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த செய்தி, though you are hearing it from your childhood, நம்முடைய சிறு வயதிலிருந்து இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தியை ஒவ்வொரு உயிர்த்தெழுந்த பண்டிகையிலும் நான் கேட்டாலும், இன்று கர்த்தர் எனக்கு விசேஷமாய் வேறொரு கோணத்தில் அதை எனக்கு வெளிப்படுத்தினாலே அதை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்று நம்முடைய தியானிப்புக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் 1 பேதுரு 1வது அதிகாரத்திலிருந்து 3 to 5 வரைக்கும் நம்ம வாசிக்க கேட்டோம். அதுதான் நம்ம தியானம் பண்ண போறோம். God is going to speak to us through that. But as a prelude, ஒரு காரியத்தை சொல்லி நான் அந்த வசனத்துக்குள்ள போக தேவைப்படுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷத்துல 20வது அதிகாரம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நமக்கு சொல்லுகிறது. அதில் எழுதியிருக்கு, வாரத்தின் முதல் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் என்று எழுதியிருக்கு, கல்லறையிடத்திற்கு எழுந்து போனாள் என்று. அதே காரியத்தை மார்க் 16வது அதிகாரத்துல நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, முதல் வசனம் சொல்லுது, ஓய்வு நாள் ஆன பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும், அப்படின்னா இயேசுவாமியுடைய அம்மா மகதலேனா மரியாளும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும், சலோமேங்கிறது மரியாளுடைய சிஸ்டர், யாக்கோபு யோவானுடைய தாய். அப்ப இந்த 3 பேரும், இந்த 3 ஸ்திரீகளும் கல்லறையை பார்க்க போறாங்க. கல்லை யார் நமக்காக புரட்டுவார்கள் என்று யோசித்து கொண்டு போகும் பொழுது அங்க ஒரு சுவிசேஷத்துல எழுதியிருக்கு, தூதன் கல்லை புரட்டினான் என்று சொல்லி. மற்ற சுவிசேஷத்துல எழுதியிருக்கு, கல் புரட்டப்பட்டிருக்கிறதை கண்டார்கள் என்று. whatever it is, the stone was rolled out. ஆண்டவரை பார்க்க போகல, ஆண்டவருடைய கல்லறையை பார்க்க போனாங்க. ஆண்டவருடைய சரீரத்துக்கு கனம் பண்ணுவதற்காக அவர்கள் போகிறார்கள். அப்ப கல் எடுத்து போடப்பட்டிருக்கிறத கண்ட உடனே அவங்க எல்லாம் பயந்து போய் அவங்க பார்க்கும் பொழுது அந்த கல்லறைக்குள்ள எட்டி பாக்குறாங்க. பார்த்தா அங்க வெண்மையான வஸ்திரம் தரித்த மின்னலை போன்ற ஒரு மகிமையான தோற்றமுடைய 2 வாலிபர்களை பாக்குறாங்க, ஏஞ்சல்ஸ பாக்குறாங்க. ஒரு சுவிசேஷத்துல எழுதப்பட்டிருக்கு, அவன் புரட்டிட்டு அந்த கல் மேல உட்கார்ந்தான்னு சொல்லி எழுதியிருக்கு. மற்ற இதுல இருக்கு, உள்ள ஏஞ்சல் 2 பேர் இருக்கிறாங்க. தலைமாட்டுல ஒருத்தனும் கால் மாட்டுல ஆண்டவர் வைத்த
சரீரத்தை வைத்த இடத்துல அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். இப்ப ஏஞ்சல்ஸ் வந்து இந்த பெண்கள்கிட்ட சொல்றாங்க, உயிரோடு இருக்கிறவரை மரித்தோர் இடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கு இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பெண்களுக்கு இதை கேட்டோம்னா பயங்கர நடுக்கம். ஏற்கனவே அவங்க பயந்து போய் இருக்கிறாங்க. But now they are hearing something shocking message for them at that moment. சொல்றாங்க, உயிரோடு இருக்கிறவரை நீங்க கல்லறைக்குள்ள மரித்த இடத்துல வந்து தேடிட்டு இருக்கிறீங்க, அவர் இங்க இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். சீஷர்கிட்ட போய் சொல்லுங்க, அவர் கலிலேயாவுக்கு உங்களுக்கு முன்னாடி போறாருன்னு சொல்லி. ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் ஷாக். என்ன பண்ணன்னு தெரியல. பைபிள் சேஸ், ஆண்டவருடைய தாயாகிய மரியாளும் சலோமே என்பவர்களும் மகதலேனா மரியாள் 3 பேரும் ஓடுறாங்க திருப்பி. They ran and they told Peter and John. பேதுருக்கும் யோவானுக்கும் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே யோவானும் பேதுரும் ஓடி வராங்க அங்க இருந்து கல்லறைக்கு. பீட்டரோட யோவான் கொஞ்சம் எங்க இருக்கிறதுனால ஃபாஸ்டா வந்துட்டாரு. வந்து கல்லறையில் எட்டி பாக்குறாரு, அங்க இல்ல ஜீசஸோட இது. அவன் விசுவாசித்தான், பின்னாடி திரும்பி போயிட்டான் இருக்கு. பேதுரு வந்து பாக்குறாரு, பார்த்துட்டு கொஞ்சம் குழம்பி போய் அவரும் திரும்பி போறாரு. நான் லெஃப்ட் வித் மகதலேனா மரியாள், மற்ற 2 தாயாகிய மரியாளும் சலமையும் இங்க சொல்லப்படல. ஆனா நம்ம பார்த்த யோவான் 20 அதிகாரம் 1வது வசனத்துல மகதலேனா மரியாளை குறித்து சொல்லுது. திஸ் பர்டிகுலர் லேடி, பைபிள் சொல்லுது, she was just an ordinary girl. 7 பிசாசுகள்னால பீடிக்கப்பட்டு மிகுந்த உபத்திரவத்துக்குள்ள இருந்த ஒரு பெண். ஆண்டோடைய கிருபையினால இயேசுவாமி அந்த 7 பிசாசுல இருந்து அவளுக்கு விடுதலை கொடுத்து புது வாழ்வு கொடுத்தார். நியூ லைஃப், born again லைஃப். அந்த நாள்ல இருந்து ஆண்டவர் பின்னாடியே அவளுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆல்வேஸ் வித் ஜீசஸ். ஆண்டவருக்கு சேவை செய்யறதிலே வாழ்நாளை ஒப்பு கொடுத்து ஓடிட்டு இருந்தது. இயேசுவாமி சிலுவையில் அறையும் பொழுதும் she was there. இயேசுவாமியுடைய தாயும் மகதலேனா மரியாளும் அருகில நின்றுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி வேதம் தெளிவா சொல்லுது. ஆண்டவரை கல்லறையில அவருடைய சரீரத்தை இறக்கி யோசேப்பும் நிக்கோதேமும் வைத்த பொழுது அங்கேயும் இவங்க 2 பேர் இருந்தாங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா அந்த உயிர்த்தெழுந்த நாள் காலையிலே எல்லாரும் வந்து பார்த்துட்டு அவங்கவுங்க ஓடிட்டாங்க, அவங்க இடத்துக்கு திரும்பி போயிட்டாங்க. Left with this particular girl was delivered from 7 demons by the grace of the Lord Jesus Christ. இந்த பொண்ணு ஆண்டவர் மேல உள்ள அன்பினால, அந்த அவர் தந்த புது வாழ்க்கையினால அந்த கல்லறை நடையை நின்று அழுதுட்டு இருக்கிறா. ஏன் அழுறா? யாரோ இயேசுவாமியுடைய சரீரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்க. ரொம்ப சிம்பிள் ஃபெய்த். யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, இப்ப நான் எனக்கு அந்த பாடி கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அழுறா. அப்போ அழுதுட்டே இருக்கும் பொழுது அந்த தூதர்கள் கேட்கிறாங்கப்பா, ஏன் அழுற? why are you crying அப்படின்னு சொல்லி. இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க இருந்து பின்னாடி பார்த்தா இயேசுவாமி நிக்கிறாரு. ஆனா அவளுடைய ஆவிக்குரிய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தனால நிக்கிறது இயேசுவாமின்னு தெரியல. தோட்டக்காரர் நினைச்சிட்டு இந்த பெண் மகதலேனா மரியாள் வந்து, ஐயா தோட்டக்காரரே, என் ஆண்டவருடைய சரீரத்தை நீங்க எங்கேயாவது வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன் சொல்லுங்கன்னு சொல்லி. அப்ப இயேசுவாமி அவளை பார்த்து மரியாளே அப்படின்றாரு. அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டு போதகரே ரபூனின்னு சொல்லி ஆண்டவருடைய பாதம் விழுந்து பணிந்து விழுகிறான். What we come to know about this before going to the God's message, அந்த காலை வேளையில எவ்வளவு வாஞ்சையும் ஏக்கமும் தாகமும் இருந்திருந்தா இந்த ஒரு பெண், அம்மா போயிட்டாங்க, சலோமே சொந்தக்காரம்மா போயிட்டாங்க, 2 அன்பான சீஷர்கள் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. பட் திஸ் கேர்ள், she was there and weeping, crying for the Lord. அவ இயேசுவை தரிசிக்கிறாங்க. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எரேமியா 29வது அதிகாரம் 13-14வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, உங்கள் முழு இருதயத்தோடும் கருத்தா என்னை தேடினீர்கள் என்று சொன்னால் என்னை தேடுகையில் தானே கண்டுகொள்வீர்கள். அடுத்த வசனத்தின் ஆரம்ப வார்த்தை சொல்லுது, நான் உங்களுக்கு காணப்படுவேன்னு சொல்லி. When we seek the Lord with a diligent heart, with all our heart, the Lord promises that you will find me. While seeking itself you will find me என்று சொல்லி. இதை நீங்க சாம்ஸ்ல தாவீது சொல்லும் போது சொல்றாரு, சங்கீதம் 63ல, ஆண்டவரே என்னுடைய தேவன் அதிகாலமே உம்மை தேடுவேன்னு சொல்லிட்டு 2வது வசனத்துல சொல்றாரு, இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து ஒரு வல்லமையும் மகிமையும் கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
நான் ஆசையா இருந்தேன் அவங்கள பார்க்கணும்னு சொல்லி, ஆண்டவரே என் ஆசையை நீங்க நிறைவேற்றினீங்க, உங்களுடைய வல்லமையும் உடைய மகிமையும் கண்டேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. சங்கீதம் 27:4 ஒரு ஜெபம் ஒண்ணு தாவீது ஒண்ணு பண்றாரு பாருங்க. சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஏன், என்ன ஜெபமா? நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படி நான் என் ஜீவன நாள்லாம் கர்த்தருடைய ஆலயத்துல தங்கி இருப்பதை நாடுவேன்னு சொல்றாரு அவரு. I want to see God, I want to see His glory. அதான் தாவீதுடைய ஏக்கம். அந்த ஜெபத்துக்கு தான் சங்கீதம் 63 கர்த்தர் பதில் கொடுத்த உடனே அவர் சொல்றாரு, உங்களுடைய மகிமையை கண்டேன்னு சொல்லி. அல்லேலூயா. இதை யோபுவை பாருங்க. யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளில் அவர் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிவேன். அந்நிய கண்களில் என் கண்களே அவரை காணும். என் சரீரத்திலிருந்து என் தோல் முதலாளர்கள் அழுகின பின்பும் என் கண்கள் அவரை காணும் சொல்லி ஒரு நம்பிக்கையோட சொல்றாரு. ஐயோ, எனக்காக தேவனுடைய சமூகத்துல பரிந்து பேசுகிறவர் இருந்தா நலமா இருக்குமே, அவரை நான் எங்கே சந்தித்தால் எங்கே கண்டுபிடிக்க முடிஞ்சா எனக்கு எவ்வளவோ நலமா இருக்குன்னு சொல்லி அவர் கதறாரு. அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் அவருக்கு ஆன்சர் கொடுக்கிறார். அந்த ஆன்சர் தான் யோபுடைய கடைசி அதிகாரம் 5வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யோபு சொல்றாரு, ஆண்டவரே தேவனே, என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. அதான் பைபிள் சொல்லுது, தவனம் உள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தி ஆக்குகிறார். ஆண்டவரை கருத்தா நம்ம தேடணும்னு சொன்னா நிச்சயமா அவரை கண்டுகொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த நாளுடைய வார்த்தை பேதுரு எழுதின 1வது நிருபம் 1 பேதுரு 3வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4வது வசனத்துல பேதுரு இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அவர் தேவன் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவன் உள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இந்த பேதுரு இந்த நிருபத்தை யாருக்கு எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்துல அதுக்கு பதில் இருக்கு. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் எதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாம்? அதே 2வது வசனத்துல இருக்கு, கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும். chosen one யாரு? பரதேசிகள். That is, this word is not applicable to all. Is only is written for a particular people. ஆண்டவர் இந்த பர்டிகுலர் பீப்புளுக்கு அட்ரஸ் பண்றாரு பேதுரு மூலமா. யார் அவர்கள் அப்படின்னு சொன்னா பரதேசிகள் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. பரதேசிகள் அப்படின்னு சொன்னா ஃபாரினர்ஸ் சொல்லலாம், சஜனர்ஸ் சொல்லலாம். அந்த தேசத்திற்கு அந்த உலகத்திற்கு இல்லாதவர்கள் வேற ஒரு உலகத்தில் உள்ளவங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி பல அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம் பரதேசிகள் அப்படின்னு சொல்லி. யோவான் 17:14வது அதிகாரம், யோவான் 17வது அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இல்ல 16வது வசனத்தை பாத்தீங்கன்னா, இயேசுசாமி ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. We are not of this world. நாம பரதேசி. நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெயர் பரதேசி. வேதம் நம்மை பார்க்கிற பார்வை பரதேசி. Though we are in this world, இந்த உலகத்துல நாம இருந்தாலும் பைபிள் சொல்லுது நாம் பரதேசியை போல இருக்கணும், வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்றாரு. என்னைக்கு நாம் இந்த உலகம் நம்மளுடையது, இந்த உலகத்தின் பொருட்கள் நம்மளுடைய உலகம்னு சொல்லி நம்ம ஓடுறோமோ, we are of this world. பைபிள் சொல்லுது, இத்தனை பாடுகள் அனுபவித்திருந்தாலும் எபிரேயர் 11 சொல்லுது, அவருடைய கண்கள், அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுடைய கண்கள் பரத்தை நோக்கியே இருந்துதான். இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்ல, பரதேசி தான் நமக்கு சொந்தம்னு சொல்லி 1 பேதுரு 2:11 ஆண்டவர் இதைதான் சொல்றாரு பேதுரு மூலமா. 1 பேதுரு 2:11 இப்படி சொல்லுது, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமா இருக்கிற நீங்கள் என்று சொல்லுது. பரதேசி, அதான் ஆண்டவர் இயேசுசாமி தெளிவா சொல்லிட்டாரு யோவான் மூலமா. 1 யோவான் 2வது அதிகாரம் 17 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் ஆசை இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோனோ என்று நிலைத்திருப்பான். அப்போ நாம உலகத்தில்
இருந்தாலும் பரதேசியை போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை கேட்கிற நம்ம ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் பேசுகிறார். This message is meant for those people, பரதேசியை போல இந்த பூமியில வாழ்றவங்களுக்கு என்று பேதுரு ஆரம்பிக்கிறார். இப்ப 4வது வசனத்துக்கு நம்ம வந்தோம்னு சொன்ன 1 பேதுரு 1:4 இந்த வசனம் சொல்லுது, நம்மை இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே. 1 பேதுரு 1:4 இப்படிதான் சொல்லுது, because Jesus rose from the dead. இன்னொரு வேத மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, through the resurrection of Jesus Christ. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே என்று சொல்லி தமிழ் வேதம் சொல்லுது. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, அவர் உயிர்த்தெழுந்து மரித்து எழுந்ததின் மூலமாய் என்று சொல்லி சொல்லுது. இப்போ ஒரு கேள்வி நமக்கு வருது, why Jesus died on the cross? இயேசு ஏன் மரித்தார்? எல்லாரும் நம்ம இந்த சிலுவை தியானம் 3 மணி நேரம் தியானத்துல வெள்ளிக்கிழமை எல்லாம் நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய 7 மொழிகளை பேசுவோம். யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க, இயேசு ஏன் சிலுவையில மரித்தார்? இயேசு என் பாவங்களுக்காக மரித்தார். உண்மைதான். that is only 50% of the answer. அதனுடைய முழு ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, ரோமர் 4:25 இப்படி சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி. அதே இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்டட் வெர்ஷன்ல பேதுரு எழுதுறாரு. 1 பேதுரு 2:24 சொல்றாரு, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தாமே சிலுவையில் என்னுடைய பாவங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளை நான் குணமானோன்னு சொல்லி. why Jesus died on the cross? ஏன் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தாருங்கிற கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி ஏன் மரித்தார் அப்படிங்கிற கேள்வியை பாத்தீங்கன்னா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி. அப்போ எவ்வளவுதான் நம்ம கர்த்தருடைய சிலுவையை தியானம் பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் நம்மளுடைய 7 வார்த்தைகளை தியானம் பண்ணாலும் சரி, என் பாவங்களுக்காக மரித்தாருன்னு சொல்லி நம்ம எவ்வளவுதான் அறைகோல் விட்டாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கலன்னா, the cross which Jesus carried and the suffering Jesus experienced for us, for on our behalf on the cross, become meaningless. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசிட்டு இருக்கிறாரு. Then why Jesus rose? ஏன் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார்னு வேதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, அதே ரோமர் 4:25 பின்பாகம் நமக்கு அதுக்குரிய ஆன்சரை சொல்லுது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக திருப்பி சொல்றேன், why Jesus rose on the 3rd day? நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தை இதை மையமா வச்சுதான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு. அதே இதுதான் இந்த 4வது வசனத்துல பைபிள் சொல்லுது, because Jesus rose from the dead. அவர் நமக்காக உயிர்த்தெழுந்ததினாலே ஒரு காரியம் நடந்திருக்கு. இயேசு உயிர்த்தெழுந்ததினாலே, அவர் உயிர்த்தெழுந்ததின் மூலமாய் நமக்கு ஒரு காரியம் நடந்திருக்கு. அவர் ஏன் உயிர்த்தெழுந்தான்னு பார்த்தா, நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக. அப்படி அவர் உயிர்த்தெழுந்த நேரத்துல ஒரு காரியம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, 4வது அதிகாரம் பதில் சொல்லுது, ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தேவன் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அண்டர்லைன் தி வேர்ட், நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, God gave us a new birth. God begotten us. பைபிள் சொல்லும்போது யோவான் 3:16 சொல்லுது, தம்முடைய ஒரே குமாரனை, begotten son, one and only son. அதே வேர்டு இங்க யூஸ் பண்றாங்க ஆங்கில வேதாகமம் KJV-லயும் NKJV-லயும். begotten us, நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. a born again life. இயேசு சுவாமி உயிர்த்தெழுந்தபடினாலே நமக்கு ஒரு உயிர்த்தெழுந்த புதிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு. உயிர்த்தெழுந்த ஒரு வாழ்க்கை, born again life. சொல்லுவாங்க, நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்களா, ஆர் யூ born again Christian அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாரும் பேசுறதுதான். பட் ஐ டோன்ட் நோ how many know the real meaning behind it. இதை கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கணும்னு சொன்னா, யோவான் 3வது அதிகாரத்துல ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் நிக்கோதேமுன்னு சொல்லி ஒரு பரிசேயன்
ஒரு நியாய சாஸ்திரி இயேசுசாமிகிட்ட வந்து சொல்றாரு, போதகரே, தேவன் உங்க கூட இல்லைன்னு சொன்னா இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை நீங்க செய்ய முடியாது, அதனால தேவன் உங்க கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசுசாமி, அப்பா நல்லது, கரெக்டா சொன்ன அப்படின்னு சொல்லாம இயேசுசாமி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், யோவான் 3:3, அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், இங்க அதே வேர்டு தான் நம்ம 1 பேதுரு 1:4 பாக்குறோம். தேவன் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார்னு சொல்லி இந்த டாபிக்கை இயேசுசாமி அங்க பேசிட்டு இருக்கிறாரு. யோவான் 3:3, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பதில்லை. அப்ப அவன் சொல்றான், அது எப்படி, ஹவ் இட் இஸ் பாசிபிள், நான் பிறந்து பெரிய ஆள் ஆயிட்டேன், மறுபடியும் எங்க அம்மா வயிற்றுக்குள்ள போய் நான் பிறக்க முடியுமான்னு கேக்குறேன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு இயேசுசாமி அந்த கேள்விக்கு வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். அவர் சொல்றாரு யோவான் 3:5, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பது இல்லை அப்படின்னு தெளிவா அவன்கிட்ட சொல்றாரு. இப்போ கேள்வி வருது, நம்ம மறுபடியும் ஜெனிப்பித்தார் அப்படின்னு சொல்றீங்களே, அப்ப மறுபடியும் எப்படி நம்மளை ஜெனிப்பித்தார்? இங்க இயேசுசாமி சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டார். தோ இட்ஸ் a big topic, நான் முடிஞ்ச வரைக்கும் 2-3 வசனங்கள் மூலமா அதை பேச முற்படுவேன். எசேக்கியேல் புக்ல 36வது அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பினு வச்சுங்களேன். வேகமா எசேக்கியேல் 36:25 3 வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களுடைய எல்லா நரகனான விக்கிரகங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு உங்கள் இருதயத்தை, கல்லான இருதயத்தை அகற்றி சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் செய்வேன் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ a new life, a new birth ஆண்டவர் கொடுக்கிறாரா? எப்படி ஆண்டவர் சொல்றார், சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நீ சுத்தமாவாய். ஒரு புதிய உன்னுடைய ஸ்டோன் ஹார்ட்டை நான் அகற்றுவேன், கீழ்ப்படியாத இருதயத்தை அகற்றிட்டு ஒரு சதையுள்ள இருதயத்தை உனக்கு நான் கொடுப்பேன், அதுல என்னுடைய ஆவியை நான் வைப்பேன், என்னுடைய பிரமாணங்களை எழுதி அதன்படி நடக்கும்படி உனக்கு உதவி செய்வேன் கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ புதிதான ஒரு வாழ்க்கை, a new born again life. அதேதான் கொரிந்தியருக்கு பவுல் எழுதும்போது 2 கொரிந்தியர் 5:17, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று. அப்போ ஜலத்தினால ஆவியினால மாத்திரமல்ல, பேதுரு சொல்றாரு, 1 பேதுரு 1:23 அதே அதிகாரத்துல தான் கடைசியில சொல்றாரு, born again by the word of God, நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றாரு பவுல். அப்போ by the water, by the spirit and by the word of God. இப்போ வார்த்தையினால ஜெனிப்பிக்கப்பட்டேன்னு சொல்றாரு. அப்ப வார்த்தையினால ஜெனிப்பிக்கப்பட்டோம். இப்ப வளர்றது எப்படின்னு சொன்னா 2வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றாரு, களங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய வசனத்தை நீங்கள் உண்ணுவதனால நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகள் இருந்து நீங்க வளர ஆரம்பிக்கலாம்னு சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். இப்போ புது லைஃப், a new life in Christ. அப்ப ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுக்கும் born again லைஃபுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் நம்ம சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தந்த அந்த புதிய born again லைஃபை நம்ம வாழ்றோமாங்கிறது தான் நம்முடைய கேள்வி. அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரமண்டலத்துக்கு இருக்குது, அவருடைய வலது பாதத்துல அவருடைய வீட்டில் இருக்கிறார், ராஜாதி ராஜாவாய் மீண்டும் வருவார், நம்மை அழைப்பார், அணைப்பார், முத்தமிடுவார். அது ஒரு பக்கம் இருக்கு நம்பிக்கை. மற்றொரு பக்கம் வேதம் நம்மை கேட்கிறது, நான் என் பிள்ளையை உயிர்ப்பித்து உனக்கு ஒரு புதிய மறுவாழ்வை தந்தேனே, புது வாழ்வை தந்தேனே. ஆர் யூ a born again, a really born again child of God என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் என்று நம்மை சோதித்து பார்க்கும்படி நம்மை அழைக்கிறார். எபேசியர் 4:22-24 வேதம் தெளிவா சொல்லுது, புட் ஆஃப் த ஓல்டு செல்ஃப், புட் ஆன் த நியூ மேன். பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை நீங்க தரித்துக் கொள்ளுங்க, தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். அப்ப என்னைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுந்த அன்பை, அவருடைய நம்பிக்கை, அந்த உயிர்த்தெழுதை நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சோமோ, நம்ம ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சோமோ, அன்னைக்கு புது வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்துட்டாரு, a new birth அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய பழைய மனுஷன் இன்னும் நம்ம வாழ்க்கையில ஓட்டிட்டு இருக்கிறானா, பழைய தாட்ஸ், பழைய மோட்டிவேஷன்ஸ், பழைய காரியங்கள், இன்டர்னலி அண்ட் எக்ஸ்டர்னலி, உள்ளான மனுஷனும் சரி வெளியான மனுஷனும் சரி,
இஸ் ஹி நியூ, இஸ் ஹி லைக் கிரைஸ்ட்? நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவுகள், நண்பர்கள், நம் வேலை பார்க்கிற இடம், ஊழியம் பார்க்கிற இடத்துல, இந்த உலகம் இயேசுவை நம்மில் பார்க்கிறதாங்கிறதா இப்ப கேள்வி. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை குறித்து நம்ம தியானிக்கிறோம். உயிர்த்தெழுந்தார், அதிகாலையில மதன மாதிரி, அதெல்லாம் கரெக்ட், ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் what the Lord expect out of us? நான் உயிர்த்தெழுந்தினாலே உன்னை நான் மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறேன். நான் I given a new life, new birth, a new hope. நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம வாழ்றோமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறாரு. ரோமர் 12:2 இப்படி சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் சொல்லி. So a new living hope, a ஜீவனுள்ள நம்பிக்கை என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஏன் அது ஜீவனுள்ள நம்பிக்கை அப்படின்னு சொன்னா, அதே இதுல எழுதியிருக்கு, இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம். வாட் இஸ் தட் சுதந்திரம்? இன்ஹெரிட்டன்ஸ் என்று ஆங்கில வேதம் சொல்லுது. அந்த சுதந்திரம் எப்படிப்பட்ட சுதந்திரமா? தட் இஸ் இன்பெரிஷபிள். அது ஃபேட் ஆகாது, பெரிஷ் ஆகாது, அது டெஸ்ட்ராய் பண்ண முடியாது யாரும். அப்படிப்பட்ட ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் that is given for us in heaven. பரலோகத்தில் அந்த சுதந்திரம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி 5வது வசனத்துல எழுதியிருக்கு. விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கு. ஏசாமி மரித்தார், உயிர்த்தார், பரலோகம் சென்றார், பிதாவுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். ஃபைன். இப்போ இந்த கர்த்தருடைய வார்த்தை முடிக்கும் பொழுது நான் அதை சம்மப் பண்றேன். There is going to be a Good Friday in our life. If it is a Good Friday in our life, then only there will be Easter in our life. If there is a Easter in our life, then only we will be going to God. நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை போல வாழ்ந்து கர்த்தர் தந்த புதிய மனுஷனை நாம் நம்முடைய சரீரத்தில் சுமந்து கொண்டு இயேசுவை நாம் வெளிப்படுத்தி கனியுள்ளவர்களாய், நற்சாட்சி உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், இந்த 15வது 16வது வசனம் சொல்லுது, உங்களை அழைத்தவர் நான் பரிசுத்தராய் இருக்கிறது, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஆண்டவருடைய நேரம் வந்தது போல நமக்கு ஒரு குட் ஃப்ரைடே நேரம் வரும். இயேசு மரிக்கிற நேரத்துல சொல்றாரு, பிதாவே உங்களுடைய கரங்களை ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி. எவ்வளவு கான்பிடண்டா சொல்றாரு. வை? பிதா எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்லுகிறது, தேவன் பரிசுத்தமானவர், மகா பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்த ஒளியில வாசம் பண்ணுகிறார், ஒளியா இருக்கிறார். பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் அவரை தரிசிப்பதில்லை என்று சொல்லி எபிரேயர் 12:14 சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட பரிசுத்த தேவனுடைய கரங்கள்ல இயேசு தன்னுடைய ஆவியை கான்பிடண்டா ஒப்பு கொடுத்ததுக்கு ஒரே காரணம், அவர் தன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்டதுனால்தான். அவர் கலங்கப்பட்ட ஆவியுடையவராக இருந்தா பிதா கையில கொடுக்க முடியாது. ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த குட் ஃப்ரைடே டே வரப்போகிறது. We are going to hand over, whether we are going to hand over our spirit unto the hands of the Father. தேவனுடைய கரங்கள்ல நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமும் குற்றமற்றதும் பிழையற்றதும் கரைதிரையற்றதுமாய் நம்ம கொடுத்தா, குட் ஃப்ரைடே அன்னைக்கு இயேசு மரித்தது போல நாம் அந்த பூமியில கண்களை மூடினாலும் நம்முடைய தேர்ட் டே முடியும் பொழுது, அது ஆண்டோடைய வருகையின் பொழுது, ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கிற வேளையிலே அவர் உயிர்த்தது போல நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம். தேவனுடைய கரங்கள்ல கொடுக்கப்பட்ட நம்முடைய ஆவி திரும்ப நமக்குள்ள தேவன் அதை வைப்பார், நாமும் உயிரோடு எழும்போம். அப்போ ஒரு குட் ஃப்ரைடே, அந்த குட் ஃப்ரைடேல எப்படி ஆண்டவர் பரிசுத்தமாய் தன்னை ஒப்பு கொடுத்தார், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும் அந்த பூமியில. அப்பதான் ஒரு குட் ஈஸ்டரை நம்ம சந்திக்க போறோம். இந்த குட் ஈஸ்டரை சந்திக்கணும்னா நம்ம இவ்வளவு நேரம் கேட்டதுதான், ஒரு புது வாழ்க்கை, born again லைஃப். அதான் பைபிள் சொல்லுது, உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பாருங்க. செக் யுவர் செல்ஃப். நம்ம நினைக்கிறோம் பாவங்களை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டேன், அவரின் பாவங்களை மன்னிச்சிட்டார், இப்ப நான் புது வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி இயேசுவை போல வாழ்றோமாங்க? அதான் அந்த ஸ்டாண்டர்டு ஆர் வி லிவிங் லைக் ஜீசஸ்? இங்க ஸ்டாண்டர்டு பரிசுத்தம், நான் இப்ப பரிசுத்தமா வாழ்றேன். ஆனா இங்க கர்த்தர் ஒரு ஸ்டாண்டர்டு வைக்கிறார், நான் பரிசுத்தரா இருக்கிறது போல. சாங்டிஃபிகேஷன் இஸ் நாட் அ ஒன் டே திங், இட் இஸ் அ ப்ராசஸ். நேற்றைக்கு பரிசுத்தமா இருந்தா இன்னைக்கு அதை விட அதிகம், அதை விட அதான் ஆண்டவர் சொல்ல, பரிசுத்தமுள்ள இன்னும் பரிசுத்தமாகும் சொல்லி. இட் இஸ் அ லிவிங் ஹோப். ஸோ ஆண்டவருடைய நாமத்தினால இந்த உயிர்த்தெழுந்த செய்தியில ஆவியானவர் என்னட்ட பேசினதை நான் உங்க கூட பகிர்ந்து கொண்டேன். If I have a Good Friday, if I surrender my spirit
ஹேண்ட் ஓவர் மை ஸ்பிரிட். பரிசுத்தமும் மாசற்றதும் வாடாததுமா கரைதலையற்றதுமா என் ஆவிய ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார். தேர் வில் பி ஈஸ்டர். அவர் உயிரோடு எழுந்தது போல தேவன் என்னையும் எழுப்புவார். எனக்கும் ஒரு மாசற்ற வாடாத அழிந்து போகாத ஒரு சுதந்திரம் தேவனுடைய சமூகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நாளிலே வருகையிலே அந்த சுதந்திரம் தேவனுடைய கிருபையினாலே எனக்கும் கிடைக்கும், நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்த தேவனுக்கு உண்மையும் உத்தவமாய் இந்த நன்றியுள்ள இருதயத்தோடு புதிய வாழ்க்கை, இயேசுவை போல வாழ்கிற வாழ்க்கைக்கு அவர் நம்ம எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இந்த செய்தி ஆசீர்வதிப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். பெண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம்பா. இதோ நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் ஜீவிக்கிறேன். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்று சொன்னீரேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னீரேன். ஆண்டவரே, நாங்கள் பிழைக்கும்படி இந்த பூமியிலே நாங்கள் உயிரோடு இருக்கிற வழியிலே ஒரு புதிய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டி என்று வேதம் சொல்லுகிறது. பழையவர்கள் எல்லாம் ஒழிந்தது, எல்லாம் புதியதாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படி எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். இந்த வருகையின் நாளிலே நீர் எங்களை விற்பிக்கும்படி அழைக்கிற அந்த நாளிலே தகப்பனே, கரைதரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் நமக்கு முன்பாக காணப்படும் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும். பரிசுத்தம் உத்தமும் உண்மையுமாய் மாயமற்ற அன்பும் மாயமற்ற சகோதர சிநேகம் உடையவர்களாய் ஒரு ஹிப்போக்ரைட்டா அல்ல ஆண்டவரே, உத்தமும் உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் வாழ்க்கையிலே அந்தரங்கத்திலே வெளியரங்கத்திலே உமக்கு முன்பாய் மனுஷனுக்கு முன்பாய் காணப்பட எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அப்பா, இந்த ஆன்லைன் ஜெப டீம்ல இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அன்பான டேனியல் சாருக்காக, அன்பரே ஒரு துணைவியாருக்காக, ஒவ்வொரு கோஆர்டினேட்டர்ஸ்க்காக, ஒவ்வொரு அன்பு உறுப்பினர்கள் நண்பர்களுக்காக, ஒவ்வொருவருக்கும் அவளுடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஊழியன் நான், பிள்ளை நான், சிநேகிதன் நான், மனதார ஒவ்வொருவரையும் ஷலோம் என்று வாழ்த்துகிறேன். தகப்பனே, விலகினத்தோடு சுகவீனத்தோடு பாடுகளோடு மனபாரங்களோடு பலவித வேண்டுதல் விண்ணப்பங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, ஒரு அற்புதத்தை செய்ய இந்த ஜெப குழு மூலமாய் பலமான அற்புத அடையாளங்களை நீர் செய்கிறீர்கள் என்று இன்றும் அதே செய்யும். ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடையும் ஆசீர்வதி. உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. நம் மத்தியிலே ஒரு அருமையான செய்தி. ஆண்டவர் நமக்காக மரித்தார், நமது பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் நம்ம தெரிந்து கொள்ளணும் சொல்லி நம்ம மத்தியில அவருக்கு பரிசுத்தம் உள்ளவர்களாய் கனிவுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் அழகான செய்தியை பகிர்ந்து கொண்ட அன்பு சகோதரர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால எங்கள் ஆன்லைன் ஜெப குழுவாக உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவியாக இன்னும் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவாராக. அடுத்ததாக நம் மத்தியில இருக்கிற சகோதரி ரதிமுத்து அவங்களுடைய மருமகள் ஜெயா ஐஸ்வர்யா, அவங்க நாளைய தினத்துல தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஆன்லைன் ஜெபக்குழு சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் சகோதரி ஜெரி ஜோஸ்பின் அவர்கள் அவர்களுக்காக ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அன்புள்ளே சுவாமி, இந்த அருமையான ஜெபக்குழுவிற்காக முக்கோடாக்குடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றி 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 அப்பா. அந்தவே இந்த ஒரு நாங்கள் ஈஸ்டர் கொண்டாட்டம், அதே போல குட் ஃப்ரைடே, இந்த பீரியடுக்காக உங்களுடைய பாதத்துல இருப்பதற்காக ஒருவேளை எங்களுக்கு டைம் கொடுக்கப்பட்டு நாங்கள் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் இந்த ஜெபக்குழுவில் நாங்கள் பங்கு பெறுவோம்ப்பா. இந்த நாள்ல விசேஷமா எங்களுக்கு ஈஸ்டர் நற்செய்தியாக இது கொடுத்த செய்திக்காக முக்கோடாக்குடி ஸ்தோத்திரம். அருமையான சகோதரன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில அவருடைய ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்து அதனுடைய பிரதிபலிப்பாக இந்த நாளிலே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி உங்களுக்கு நன்றி அப்பா, நன்றி. நீங்க உதவி செய்யுங்க. இப்ப சுவாமி, நான் அருமையான மகள் ஜெய ஐஸ்வர்யாவுக்காக ஜெபிக்கிறது முன்பாக என்னுடைய பாவத்தை உடைய சன்னிதானத்துல அர்ப்பணிக்க தெரியாமல் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அறிந்துட்டு ஒரு நிமிடம் மன்னிப்பின் தேவனாக நீங்க நிற்கிறீங்க. வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை விசுவாசித்து நாளிலே என்னுடைய பாவத்தை அறிக்கை செய்யறேன், மன்னித்து ஏற்று
இந்த ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது அதை சிறப்பாக உங்கள் சன்னிதானத்துல எட்டி நீங்க அதற்கு ஏற்ற பதிலை அந்த சுரேஷ்மாக நீங்க கொடுக்கிற விதமாக அதை டெக்கரேட் பண்ணி நீங்க ஆசீர்வத்து கொடுப்பீங்கன்னு விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான சகோதரி ஜெய ஐஸ்வர்யாவை உங்களை பாத்துல வைக்கிறேன். உமக்கு நன்றி அப்பா. அருமையான மகள் இந்த நாளிலே பிளஸட் பர்த்டே, ஷீ செலிப்ரேட்டிங் ஹர் பர்த்டே. அந்த உமக்கு ஸ்தோத்திரம். பிறந்த நாளை கொண்டாடுகிற அருமையான மகள், வாலிப மகளுடைய படத்தை கூட நாங்கள் பார்க்கிறோம். இந்த பிள்ளை எங்க இருக்கிறாளோ அருமையான மகளை நீர் ஆசீர்வதித்தரலாம். அன்றதை நீர் வாழ்க்கையில நீர் வாழ்ந்து சுவித்திரன் கொடுத்த இந்த வாழ்க்கை, அருமையான மகளுக்கு கொடுத்த இந்த வாலிப நாட்கள், உமக்கு நன்றி நன்றி. ஆண்டவரே, பிள்ளையை நீர் வழி நடத்திருக்கிறீங்க. கொடா கொடி ஸ்தோத்திரம். இந்த ஜெப குழுவிலை சேர்ந்து அனைவருமாக மகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம், பிள்ளைக்காக பரிந்து மன்றாடுகிறோம். மகளை நீர் கையில ஏந்தி கொள்ளும். நாள்ல விசேஷ ஆசீர்வாதனால் நிறைத்தரலும், அரவணைத்துக் கொள்ளும் சுவாமி. ஆண்டவரே, வாலிப நாட்களிலே உன்னுடைய சிருஷ்டிகளை நினைன்னு சொன்னீங்களப்பா. உம்முடைய பிள்ளையாக வாழணும்ப்பா. ஏசப்பா, உண்மை எப்படியாவது அறிந்து கொள்ளணும் மகள். உடைய பாட்டு ஐஸ்வர்யாக்காக ஜெபிக்கிறேன். ஐஸ்வர்யா, ஏசப்பா உம்முடைய வெளிச்சத்தை காணணும், உம்முடைய அன்பின் பிரகாசத்தை அறிந்து கொள்ளணும், உம்முடைய கிருபையை உணரணும். ஆண்டவரே, உண்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக இந்த ஜெபக்கூடுதலை எங்களிடத்துல சாட்சி சொல்லணும். நாங்கள் மகளுக்காக நாங்கள் எல்லாம் கூடி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம். அதே நேரத்துல மகளுக்காக வாரத்தோடு ஜெபிக்கிறோம். மகளை நீர் உங்களுடைய சன்னிதானத்துல உங்களுடைய பிரசன்னத்துல அழைத்து ஆண்டவரே நீங்க விசேஷித்த ஆசீர்வதினால ஏசப்பா பிள்ளையாக அறிக்கை செய்ய அவள் இருக்கிற இடத்துல வாலிப பிள்ளைகளாக பெரிய கூட்டம் உண்டு, நண்பர்கள் உண்டு, சாட்சி சொல்லணும்ப்பா. இந்த மகளை நீ ஆசீர்வதித்தரலாம். வயசு நாளை கூட்டி கொடுத்துருக்குறீங்க, வருடத்தை புதுசா கொடுத்துருக்குறீங்க, அநேக ஆயுசு நாளை கொடுத்துடலாம். பிள்ளை நீர் நல்ல உயர்வுக்கு கொண்டு வாங்க, நல்ல வேலை வாய்ப்பு நல்ல சிறப்பாக கிடைக்க கூட ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருக்காங்க. மகளுக்கு நல்ல வேலை கிடைக்க நீங்க கிருபை செய்யுங்க. அருமையான மகளுடைய தாயை நான் நினைக்கிறேன். அந்த அவங்களுடைய மாமியார் ரதிமுத்து சகோதரிக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம். அருமையான மருமகளுடைய பிறந்த நாளுக்காக இந்த நாளில் எங்களோடு சேர்ந்து துதித்து கொண்டிருக்கிறாங்க. எங்கள் மத்தியில அருமையான சகோதரி ஆண்டவரை எங்களோடு துதிக்கிற மகளாக, துதிக்கிற மகளாக, ஆண்டவே எங்களுக்காக நல்ல செய்தியை கொடுக்கிற மகளாக எங்களோடு இருப்பதற்காக நன்றி சகோதரி. நீங்க அதிகமாக ஆசீர்வதித்தரலாம். அருமையான மகளுடைய வாரங்களை எல்லாவற்றையும் நீங்க அறிவீங்க. சகோதரி வாரத்தை நீங்க அறிவீங்க. தேவையில எல்லாம் நீர் சந்தித்தரலாம். இந்த அருமையான ஜெயா ஐஸ்வர்யா அவங்களுடைய மகள் மித்ராவை கூட அவங்கதான் வளர்த்து வருகிறாங்கன்னு நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மூக்குள்ளாக அந்த மகளை மித்ராவை வளர்த்து வருகிறாங்கன்னு நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அந்த கேர் ஆஃப் த கிராண்ட் மதர்ன்னு சொல்லும் போது அந்த உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் எவ்வளவு அருமையாக அனுதினமும் 24 மணி நேரமும் பாதுகாப்புல இருக்கிற மகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த குழந்தையை நீர் ஆசீர்வதித்தரும் மித்ரா சிறப்பாக வளர உமக்கு சாட்சியான பிள்ளையாக வளர்ந்து வருவதற்கு நீங்க உதவி செய்யுங்க. அல்லது இந்த குடும்பத்தை உடைய பராமரிப்புக்குள் ஒப்படைக்கிறேன். அருமையான ரதிமுத்து அவர்களுடைய மகனையும் உங்க பாதத்துல வைக்கிறேன். அவர்களையும் நீங்க ஆசீர்வதித்தரலும். அருமையான மகன் தேஷ்மா இந்த நாளில் அவர் செய்யற வேலை, கையிட்டு செய்யற வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாங்க. அவரை உண்மை முழுவதுமாக ஏற்றுக்கொண்ட குடும்பமாக அன்றை அவர்கள் வாழத்தக்கதான கிருபை தயவுகளை கொடுத்துடலும். அன்றரை நாங்கள் உங்களுடைய பாதத்துல நம்பிக்கையோடு கேட்கிறோம். நீங்க விசுவாச உள்ளவனுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. விசுவாசனால் நீங்க பிழைப்பான்னு சொல்லியிருக்கீங்க. அன்றரை நீ விசுவாசனால் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த நாளில விசுவாசத்தோடு இந்த குடும்பத்தை உங்களுடைய பாதத்துல வைக்கிறேன். விசேஷமாக ஜெய ஐஸ்வர்யாவையும் உங்களுடைய பாதத்துல வைக்கிற ஜெய ஐஸ்வர்யாவையும் இந்த நாளுக்குரிய சந்தோஷத்தை அதிகமாக தந்து அன்றரை குடும்பத்துக்கு ஒரு சாட்சியான பிள்ளையாக எழுப்பி பிரகாசிக்க நீங்க உதவி செய்யும். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே. ஆமீன் ஆமீன். தேங்க்யூ சார். எனக்கு ஜெயிச்சிருக்கேன். தேங்க்யூ. ஆன்லைன் ஜெபங்களுக்காக உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக முடிவு ஜெபம் சகோதரி டாக்டர் சகாய் மேரி அவர்கள் முடிவு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இருக்கிறோம் இருந்தவரும் இருப்போருமாய் இருக்கிறீர்கள் பரம தகப்பனே, ஆதியும் அந்தமுமானவரே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உயிர் தெழுந்த ஜீவன் தெரிகிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியை எங்களுக்காக வைத்திருக்கிற தேவாதி தேவனே, உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளிலும் இந்த உயிர் தெழுந்த இயேசுவை குறித்த தியானத்தையும் உயிர்த்தெழுதலின் நன்மைகளை குறித்து ஆண்டவரே, உயிர்த்தெழுதல்
எங்களுடைய வாழ்க்கையில எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் ஆண்டவரே கர்த்தர் எங்களோடு கூட பேசியதற்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. இந்த இணையதள நேரலை ஜெப குழுவின் மூலமாக கர்த்தர் ஆசீர்வாதமான செய்தி எங்களுக்கு கொடுத்ததற்காக ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நேர்த்தியாக நாங்கள் நடத்துவதற்கான மாதிரியை கர்த்தாவை நீர் முன்வைத்து போயிருக்கிறீர் என்பதை எங்களுக்கு உணர்த்தும்படியான ஒரு செய்தியை கொடுத்ததற்காக கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரை செய்தி தந்த அன்பு சகோதரர் ஜெயச்சந்திரனுக்காக சமூகத்திலே வருகிறோம் அப்பா. தேவனே பிள்ளையை எடுத்து பயன்படுத்தும் அப்பா. அவருடைய உடல் சுக பலவீனங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடும். கர்த்தருக்காக இன்னும் அதிகமா எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே உமக்காக ஓட இன்னும் பிள்ளையை பலப்படுத்தும். அநேக ஆத்மாக்களை அவர்களுக்கு கொடுங்கப்பா. நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே இந்த இணையதள ஜெப குழுவில இணைந்தவர்களுக்காகவும் இணைய முடியாதவர்கள் அனைவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே இந்த இணையதள ஜெப குழு ஆண்டவரே 820 நாளாக ஆண்டவரே செயல்படுகிறதப்பா. எத்தனை பெரிய ஆச்சரியம் இயேசு சுவாமி. எவ்வளவு மழை பெய்தாலும் புயல் அடித்தாலும் ஆண்டவரே வெயில் அடித்தாலும் கர்த்தாவே உமது சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கும்படியாக அன்பு சார் டேனியல் சாருக்காகவும் ஆண்டவரே வனஜா மேடம்காகவும் சமூகத்திலே வருகிறோம் அப்பா. எத்தனை அருமையாக கர்த்தர் அவர்களை பயன்படுத்துகிறீரப்பா. உமக்கு கொடி நன்றி இயேசு சுவாமி. இன்றைய தினத்திலும் ஆண்டவரே தகப்பனே அன்றே மல்லிகா தேவதாஸ் சகோதரிக்காகவும் தேவதாஸ் சகோதரருக்காகவும் உமது சமூகத்துல வருகிறோம் அப்பா. எத்தனை அருமையாக இதை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. உமக்கு கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கூறுவதற்காக நன்றி ஆண்டவரே. அநேக சாட்சிகளை இந்த இணையதள நேரலை ஜெபக்குழு மூலமாக எழுப்பி இருக்கிறீரப்பா. கொடி ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஆண்டவரே இந்த நேரத்துல இணைய முடியவில்லை என்று ஏங்குபவர்களுக்காகவும் இணைய முடியாதவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வெகு சீக்கிரத்திலே ஆண்டவரே இன்னும் தொடர்ந்து வருகிற நாட்களிலே அவர்களும் இணைந்து ஆண்டவரே ஒரு பெரும் கூட்டம் மக்களாக கர்த்தாவை தேடும் மக்களாக நாங்கள் இணைந்து ஜெபிக்க கிருபை புரிந்தருளும் இயேசு சுவாமி. ஆண்டவரே ஜெப பங்காளர்களின் குடும்ப பராமரிப்பு பாதுகாவலுக்காக ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. இந்த இணையதள நேரலை ஜெப குழுவிலே ஆண்டவரே குடும்பமாக ஆண்டவரே நாங்கள் பங்கு பெறுகிறோம் அப்பா. இந்த பங்காளர்களின் குடும்ப பராமரிப்பை கர்த்தர் தாமே ஏற்றுக்கொள்ளும் அப்பா. நாளைய தினத்தை குறித்து எங்களுக்கு கவலை இல்லை இயேசு சுவாமி. கர்த்தாவே நீரே எங்களை வழி நடத்துகிறீர். ஆண்டவரே நீரே எங்களுக்கு பாதுகாப்பு தருகிறீரப்பா. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையை காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வரப்புகள் எல்லாம் கர்த்தாவே அத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் நீர் வைப்பதற்காக நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே எந்தவித கொள்ளை நோய்களுக்கும் எந்தவித பகலில் பறக்கிற அம்புகளுக்கும் ஆண்டவரை எந்த விதமான காரியங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய இருதயம் கலங்காது கர்த்தர் தாமே எங்களுக்கு மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்து குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் வழிநடத்துவதற்காக உமக்கு கொடி நன்றி அப்பா. இந்த இணையதள நேரலை ஜெப குழுவிலே ஜெப பங்காளர்களாக நாங்க இருப்பது நிமித்தமாக கர்த்தர் ஒருவருக்கு ஒருவர் ஜெபிக்கும்படியாக கிருபை பாராட்டி இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த ஜெப ஊழியம் எந்தவித தங்கும் தடையின்றி நடந்ததற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே எந்த எலக்ட்ரிசிட்டி பவர் கட்டோ இன்டர்நெட் பவர் கட்டோ ஒருவரும் வர முடியாமல் போகவோ எந்தவித தடங்களோ இல்லாதவர் ஆரம்பம் முதல் முடிவு வரை தகப்பனே யாரையெல்லாம் நீர் முன்குறித்திருக்கிறீரோ அது நேர்த்தியாய் நடந்ததற்காக உமக்கு கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி இயேசு சுவாமி. இன்னுமாக இந்த ஊழியர் விருத்தி அடைய நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே பரவி பெருகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. 820 நாளாக கர்த்தாவே தேசத்திற்காகவும் ஒருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்கள் வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை இந்த இணையதள நேரலை ஜெபக்குழு மூலமாக கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் கூட இந்த சுவிசேஷத்தை எங்களுக்குள் நாங்கள் வைத்திருக்கலாகாதப்பா. அநேகருக்கு நாங்கள் இதை சொல்லும்படியாக நாங்கள் கூடி இன்னும் அதிகமாக ஜெபிக்கும்படியாக இந்த ஊழியம் விருத்தி அடையத்தக்கதாக
வழி வாசல்களை கர்த்தர் திறந்தருளும். அநேகம் ஜனங்களை கூட்டிக் கொண்டு வாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலே தாமே தகப்பனே சிஸ்டர் ஹேமா சிஸ்டருடைய அவருடைய சகோதரியுடைய மகனுடைய வெட்டிங் 2ஆம் தேதி மே மாதம் இருக்கிறதப்பா. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, ஹேமா சிஸ்டர் ரீசெண்டா அவங்க எங்களை விட்டு போனாலும் கூட அவருடைய ஆண்டவரே ஹேமா சிஸ்டர் அவங்களுடைய ஆத்ம சாந்திக்காக நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தாமே எல்லா பொறுப்புகளையும் எங்களுடைய சகோதரி ஹேமாவினுடைய தலையிலே இருக்கிறது இயேசு சுவாமி. அதை அவர்கள் நேர்த்தியாக செய்யும்படியாக இந்த திருமண வைபவம் ஆண்டவரே மிக நேர்த்தியாக மே 2ஆம் தேதி குறிப்பிட்டதின்படியே அருமையாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹேமா சிஸ்டருக்கு தேவையான எல்லாவித பொருள் உதவிகளையும் ஆள் உதவிகளையும் கர்த்தர் நேர்த்தியாய் கொண்டு வந்து இந்த திருமணத்தை மிக சிறப்பாக சகோதரி ஹேமா அவர்கள் நடத்தும்படியாக சமூகத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவித காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தி கொள்ளும் அப்பா. கானாவூர் கல்யாணத்தை விட மிக சிறப்பான கல்யாணமாக சகோதரி ஹேமா கையில் எடுத்து செய்கிற இந்த திருமணம் பலராலும் புகழப்படும்படியாக பலருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கான தடைகள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் அகற்றி போடும். நீர்தாமே முன்னின்று இந்த திருமணத்தை நடத்த வேண்டும். சகோதரியின் கையை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மீண்டுமாக உமது சமூகத்திலே ஆண்டவரே இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுக்காக வந்து நிற்கிறோம் அப்பா. நன்றி இயேசு சுவாமி. தானியல் சாரை, மனுஜா மேடம், அதே போல தேவதாஸ் சாரையும் மாலிகா சிஸ்டரையும் சமூகத்திலே கொண்டு வருகிறோம் அப்பா. அருமையாக நேர்த்தியாக அவர்கள் நடத்தியதற்காக நன்றி. இந்த இணையதள நேரலை ஜெபக்குழுவிலே செய்தி கொடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. அதே போல ஒவ்வொரு ஜெபத்தையும் ஏறெடுத்த அன்பு சகோதரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அதே போல அருமையாக பாடிய ஆண்டவரே பாடம் வாசித்த சகோதரியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவை நீர் எங்களை ஒருமித்து கூட்டி சேர்த்தீர். நீங்களே எங்களுடைய கரத்தை பலப்படுத்துகிறீர். ஒன்றாக இணைந்து நின்று இந்த ஆண்டவரை திறப்பிலே நிற்க கிருபை செய்தீர். நன்றி அப்பா. இன்னும் அதிகமாய் எங்களுக்கு ஜெப வாஞ்சையை கொடுங்க. இன்னும் இந்த ஊழியத்தை விருத்தி அடைய பண்ணுங்க. நாங்கள் இன்னும் ஒருவருக்காக ஜெபிக்கிறதற்காக அதிக நேரத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்கப்பா. இந்த நேரம் முழுவதையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக நன்றி. நீரே வழி நடத்தியதற்காக நன்றி. நாங்கள் மீண்டுமாக இந்த இடத்திலே மீண்டுமாக சந்திக்கும் வரை தேவனுடைய கிருபையின் பாதுகாவல் எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். அடுத்தது ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் திவ்ய ஐக்கியமும் இன்னும் இன்னுமாக உங்களுக்கு இருப்பதாக. ஆமென். ஆமென். சகோதரி ரதிமுத்து அவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. ஆமென். ஆமென். அடுத்ததாக 821வது நாள் வியாழக்கிழமை, வருகிற வியாழக்கிழமை சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் உயிர் திழந்த பின் இயேசுவின் தரிசனங்கள் என்ற தலைப்புல எம்மாவூர் சீஷர்களுக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்ததை பற்றி நம்மிடத்திலே செய்திகளை பகிர்ந்து கொள்வார்கள். வாருங்கள். இன்றைக்கு ஜெபத்திலே கலந்து கொண்ட அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென்.